Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 11.22 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்டகிரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இன்டெக்ரல் ஓவர் tan x + cot x தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த திங் இஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தானே இருக்குது. ஸோ இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது tan ஸ்கொயர் x plus cot square x plus 2 into tan x into cot x அப்படின்னு வருது. ஸோ சிம்பிள் ரைட் ஃபர்ஸ்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு tan x cot x இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து கேன்சல் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு tan x எப்படி எழுதுவோம்? sin x by cos x அப்படின்னு எழுதுவோம். cot x எப்படி எழுதுவோம்? cos x by sin xன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதனால ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து வெறும் 2 மட்டும் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு மட்டும் நமக்கு ஃபார்முலா இல்லை இன்டகிரேஷனில். அதே மாதிரி காட் ஸ்கொயர் எக்ஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து ஃபார்முலா இல்லை இன்டகிரேஷனில். அதனால நம்ம இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 1 + 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு secant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ tan ஸ்கொயர் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டிங்கன்னா, tan ஸ்கொயர் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டிங்கன்னா secant ஸ்கொயர் எக்ஸ் -1 அப்படின்னு வருமா? இப்போ tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக secant ஸ்கொயர் எக்ஸ் -1ன்னு எழுதிடலாமா? ஓகே ஃபைன். அதுக்கப்புறமேட்டு 1 + cot ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக cosecant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. அப்போ cot ஸ்கொயர் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, cot ஸ்கொயர் எக்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? cosecant ஸ்கொயர் எக்ஸ் -1ன்னு வரும். ஸோ cot ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக cosecant ஸ்கொயர் எக்ஸ் -1. ஓகே ஃபைன். இப்போ -1 -1 -2, இங்கே ஒரு +2 இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே கேன்சல் ஆகிடுமா? வெறும் உங்களுக்கு secant ஸ்கொயர் எக்ஸ் + cosecant ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் வருமா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணணும். secant ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா tan x எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 2 செகண்டில் t போட்டுருவேன். ஓகேவா? 2 செகண்டில் t போட்டுருவேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ tan xன்னு வந்துடும். அதுக்கப்புறம் cosecant ஸ்கொயர் எக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அப்படின்னாலே 2 பேருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க, ஸ்கொயரில் ஒரு 2 பேர், ஸோ 4 பேர். 4 பேர் சேர்ந்தா ஒரு காட்டை தூக்கிடலாமா? ஒரு கட்டில் தூக்கிடலாமா? ஸோ அதனால காட்டு. தி திங் இஸ், கட்டில் வந்துட்டு அகெயின்ஸ்ட் கிராவிட்டி தானே தூக்குறது, அதனால மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்புறம் tan x - cot x + c அப்படின்றத உங்களோட ஆன்சராக இருக்க முடியும். ஸோ சிம்பிள் ரைட். இதை பார்த்தோன்னே நமக்கு ஆப்வியஸ்லி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் தான் போகணும். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இது கட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கும் நமக்கு ஃபார்முலா கிடையாது. அதனால ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ண மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe to my channel. Thank you so much for watching.